டாபிக் ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள். இது 8th ஸ்டாண்டர்டில் உள்ள நியூ புக்கு சோசியல் சயின்ஸு கொஸ்டின் ஆன்சர். ஃபஸ்ட்டு பார்ட்டில் 22 கொஸ்டின் எடுத்திருக்கேன். இது செகண்ட் பார்ட்டு. கொஸ்டின் நம்பர் 23. ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய வணிகக் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய வணிகக் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. விடை 1600. நெக்ஸ்ட் கொஸ்டின் 24. ஆங்கிலேயர்கள் 1612 தொழிற்சாலை அமைத்த இடம். விடை கள்ளிக்கோட்டை. நெக்ஸ்ட் கொஸ்டின் 25. மதராஸ் பட்டினத்தை தொழிற்சாலை அமைப்பதற்கான இடம் என கூறியவர். மதராஸ் பட்டினத்தை தொழிற்சாலை அமைப்பதற்கான இடம் என கூறியவர். விடை பிரான்சிஸ் டே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26. மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்த இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்த இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. விடை 1919. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27. மாகாணங்களில் சுயாட்சியை நிறுவிய இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. மாகாணங்களில் சுயாட்சியை நிறுவிய இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. விடை 1935. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28. ஆங்கிலேயருக்கு மதராஸ் பட்டினத்தை மானியமாக வழங்கியவர். யார்னா ஆங்கிலேயருக்கு மதராஸ் பட்டினத்தை மானியமாக வழங்கியவர் யார்னா விடை தமர்லா வெங்கடபதி. நெக்ஸ்ட்டு 29 கொஸ்டின். 1639 மதராஸ் பட்டினம் யாருக்கு மானியமாக வழங்கப்பட்ட பின்னர் மதராஸ் என பெயரிடப்பட்டது. விடை சார் பிரான்சிஸ் டே. கொஸ்டின் நம்பர் 30. மதராஸ் ஆனது சென்னை என மாற்றப்பட்ட நாள். விடை ஜூலை 17, 1996. நெக்ஸ்ட் கொஸ்டின். பம்பாய் 7 தீவுகளை கொண்டது. பம்பாய் 1534 யாரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. பம்பாய் 7 தீவுகளை கொண்டது. பம்பாய் 1537 யாரின் கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா விடை போர்ச்சுகீசியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 32. பம்பாய் பகுதியை 1661 சீதனமாக பெற்றவர். விடை 2ஆம் சார்லஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் 33. ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் 1687 அதன் தலைமையகத்தினை டேஸிலிருந்து பம்பாய்க்கு மாற்றியது. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா விடை சூரத்திலிருந்து பம்பாய்க்கு மாற்றியது. ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் 1687 அதன் தலைமையகத்தினை சூரத்திலிருந்து பம்பாய்க்கு மாற்றியது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 34. 1774 ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எதுனா விடை புனித ஜார்ஜ் கோட்டை. நெக்ஸ்ட் கொஸ்டின். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய நகரமயமாக்கலின் புதிய நடைமுறை. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நகரமயமாக்குதலின் புதிய நடைமுறை என்னென்ன இருந்ததுன்னா சூயஸ் கால்வாய் திறப்பு, நீராவி போக்குவரத்து அறிமுகம், ரயில்வே கட்டுமானம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 36. பொறுத்துக. பம்பாய்னா 7 தீவு. இராணுவ குடியிருப்புங்கிறது கான்பூரில் இருக்குது. கேதார்நாத் சமய மையம். டார்ஜிலிங் மலைவாழிடங்கள். மதுரை பண்டைய நகரம்.